மை வி3 கமெண்ட் சார்பாக மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மை வி3 எம்டி ஃபோரூம்லேருந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். படா தோஸ்த் 1, படா தோஸ்த் 2 இந்த மாதிரி படா தோஸ்த் 24 வரைக்கும் விட்டுருந்தோம். அதை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம், போய் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த சேனலில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி அந்த சொல்லுவார்ல 10 படா தோஸ்த் வாங்கி பாடி கட்டி அவரோட ஸ்டைலே அந்த எபிசோடை விட்டுருக்கோம், அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ண எபிசோடை. இப்போ இந்த MHI கிங் மேக்கர் அப்படிங்கிற சேனல்லேருந்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. எப்போ 16 hours ago. இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டெல்லாம் நம்ம ரீட் பண்ணிடலாம். நண்பா, நம்ம எம்டி வெளியே வர வாய்ப்பில்லை, இதுக்கு மேலும் முட்டு கொடுக்க வேண்டாம், ஆக வேண்டியதை பார்க்கலாம், நன்றிகள். ஓகேவா? இது வந்து மை வி3க்கு சப்போர்ட் பண்ணுற சேனல் தான். அவங்க சேனல்லையே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவாவா இல்லை நெகட்டிவாவா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா பார்த்துடலாம். 37 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவர் எம்டி உள்ளதான் இருக்கிறாரு, வெளியே வர்றதுலாம் வாய்ப்பில்லை. நீ என்ன பிளானில் இருக்க? லூசு டேஸ் வா ப்ரோ, நீங்கள் சொல்கிறது உண்மைதான்ப்பா. அவர் வரமாட்டார், நமக்கு பணம் வராது, எப்படியும் கவர்மெண்ட் அமௌண்ட் வாங்கி தருவாங்க, பார்க்கலாம். நாம் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு முன் சென்று மனு கொடுக்க வேண்டும், திருடனுக்கு தேள் கொட்டியது போல் இருக்கும். 2500 crore ஸ்கேம் இது, நான் சொல்லலை. EOW ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் கோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. கேஸ் டிஸ்போஸ்டு. எவன்டா சொன்னால்? அந்த கேடிவி காரனாக தான் இருப்பான். வி சப்போர்ட் மை வி3 அண்ட் எம்டி சார். மை வி3 பெஸ்ட் கம்பெனி. நாம் எல்லோரும் அன்புமணி வீட்டு முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும். போங்க போங்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அங்கே போ, உன் வேட்டியை உருவி அனுப்பிட போகிறாங்க. ஜோனல் ஆஃபீஸ்க்கு போடா ஃபஸ்ட்டு, பணம் கேளு. அங்கே போய் மை வி3 ரெஃபர் சிஸ்டம், மை வி3 ஆளுக்கு ப்ராடு செய்திகளை நிப்பாட்டு. அட டேஸ், பெயில் தான் டிஸ்போஸ்டு, படிப்பறிவு இல்லாத டேஸு. வி சப்போர்ட் மை வி3. அதாவது கேஸ் டிஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, கேஸ்லாம் டிஸ்போஸ் ஆகலை, பெயில் தான் டிஸ்போஸ். அதாவது பெயில் கொடுக்கலை அவங்களுக்கு, அதாவது எம்டிக்கு. நாம் போட்ட அமௌண்ட் திருப்பி கொடுத்து விடுங்கடா பாவிங்களா. நல்லாவே ட்ராமா போட்டு கொண்டு இருக்கீங்க. எவ்வளோ நாள் தான் பொறுத்து கொண்டு போவேன், கடன் தொல்லை தாங்க முடியல. இவர் ஒரு டவுன் லைனாக இருந்திருப்பார். 1,21,200 ரூபா கட்டி இருக்கிறாரு. இவரோட கமெண்ட்லேயே தெரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அப்ளைனஸ் தான் இப்படி திட்டுறாரு. கிளம்பு கிளம்பு, கானா டிவிக்காரன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் போட்டுருக்கான், போய் சீக்கிரம் வேலை தேடுற வழியை பாருங்கள். எப்பவுமே அந்த கானா டிவிக்காரன் என்ன போடுவானா, மை வி3க்கு ஆதரவாக போடுவான். இப்போ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறதுனால எதையோ ஒன்றா திசை திருப்ப பார்க்குறான். ஏன் இந்த கேஸ் டிஸ்போஸ் தானே, அதை பற்றி போட வேண்டியதானே. திசை திருப்புற வேலையை இந்த மை வி3 முட்டு கொடுக்குற சேனல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. வி சப்போர்ட் மை வி3 ஆர்ட்ஸு எம்டி சார். நல்லா இவன் வந்து சிஎம்மாக இருப்பான், போட்ட காசை விட அதுக்கு மேலே எடுத்திருப்பான். மை வி3 மை சப்போர்ட் ஃபார் மை வி3. என்னோட சப்போர்ட் மை வி3க்கு. மீண்டு வருவோம் மீண்டு வருவோம். சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண? இனி ஐடிஸா நோட் பண்ணி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போனால் தான் திருந்தும். வி சப்போர்ட் மை வி3 ஆர்ட்ஸ் ஆல்வேஸ். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாராம். இவர் எடுத்திருப்பார், போட்ட காசை விட ஒரு 10 லட்சம் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம அசம்ஷன், அதாவது யூகம்தான். நல்லவனுக்கு இடம் இல்லை, புவர் பீப்புள் பொழைக்க வழி இல்லை, நீதி நேர்மை நியாயம் இல்லை, ஒரு வேலை இதெல்லாம் நடந்தாலும் பொறுப்படி இல்லை. என்ன இங்கே உலகம், என்ன இந்த உலகம். ஓகேவா? ரொம்ப புலம்புறாரு. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கோங்க. சிஎன்ஆர் நம்பர் என்ன? மை வி3 MLM ஸ்பான்சர்ஸ் செக்கம். அதாவது மை வி3 MLM ஸ்பான்சர் ஸ்கீமா இல்லை ஸ்கேமா போட வரான்னு தெரியல. ஓகேவா? மை வி3 மண்ணாங்கட்டி ஃபேக் நியூஸு. ப்ரோ
கிறுக்கு கூவா ப்ரோ நீங்கள் 2025 நன்றிகள். இன்னும் 2 வருடம் வெளியே வரமாட்டார். உண்மை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எதற்கு நம. கே பிள்ளை விளக்கம் தருவார் பாருங்க மக்களே. இதற்கும் கே பிள்ளை விளக்கம் தருவார் பாருங்க மக்களே. விளக்கம் தந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 3 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது அந்த 2451 கோடி உள்ளே வந்திருக்கு. அதை எப்படி வெளியே அனுப்பியிருக்கோம், பே அவுட் போட்டிருக்கோம்னு சொல்ல வராரு. பட் அதெல்லாம் பே அவுட்லாம் கிடையாது. பெயில் கேன்சல். இந்த மாதிரி மை V3 ஆதரவு கம்பெனிக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸே ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. மக்கள் வந்து இப்போ தான் மெல்ல மெல்ல மக்களுக்கு உண்மை தெரியுது. யார் பொய் சொல்கிறா, யார் பொய் சொல்லலை, எது உண்மை அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போ தான் பட்டு திருந்துறாங்க. இந்த மாதிரி வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸை. நன்றி, வணக்கம்.